Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியான ஒரு பலகாரம் செய்ய போகிறோம். வாங்க செய்யாது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் இல்லைன்னா சாஸ்பேன் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாவு அதில் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வரும். ஆனால் மாவு கரியாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வேறு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது நம்ம ராகி மாவு எந்த பவுல் எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 பவுல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திட்டோம். தண்ணி நல்லா கொதித்து வரவும் ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டோம். ஆயில் இல்லைன்னா நெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நம்மளோட மாவு இதை சேர்த்தி கை விடாமல் நீங்கள் இப்படி வச்சு கையில் வச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு நமக்கு இந்த மாவு நல்லா வெந்து கிடச்சிடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எல்லா மாவும் ஒன்றுக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பால் சைஸ் அளவுக்கு நமக்கு நல்லா கடாயிலேருந்து நல்லா திரண்டு வரும். அந்த டைமில் அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி சூட்டோடு சூடாகவே நம்ம இதையே வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இது வேறு பவுலுக்கு நம்ம மாற்றினதுக்கப்புறம் லைட்டாக நமக்கு சூடு ஆறட்டும். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும். ஆனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளோட ராகி மாவு நல்லா ரொம்ப சாஃப்ட்டு தான். ஆனால் இன்னும் நம்ம இது பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பவுல் ஷேப்புக்கு நெல்லிக்காய் ஷேப் அளவுக்கு ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதையே நல்லா ரவுண்ட் மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஷேப்புக்கு லைட்டாக ஒரு தட்டை வடைக்கு எப்படி நம்ம தட்டுவோம் அந்த மாதிரி பண்ணி லைட்டாக உள்ள ஒரு ஹோல் மாதிரி பண்ணி விட்டுட்டோம். இதே எனக்கு பார்க்குற கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு ஷேப் கிடைக்கணுக்கோசரம் மட்டும்தான் நான் இப்படி செஞ்சுருக்கோம். இப்படி செய்யணுங்கிறது கட்டாயமே கிடையாது. நம்ம குட்டி குட்டி பாலாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்மளோட மாவெல்லாம் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் ரெடி பண்ணுறக்குள்ளே நீங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா சூடாகி வரும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சிடலாம். நம்ம இப்போது வாழை இலையை நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். எங்கிட்ட இருக்கிறனால தான் நான் வாழை இலை வச்சுருக்கேன். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் ஸ்டீமரில் வச்சிடலாம். இல்லைன்னா நம்ம இட்லி தட்டிலும் கூட வச்சு நம்ம இதையே வேக வச்சு எடுத்துடலாம். வாழை இலை கிடைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதோட பெனிஃபிட் கிடைக்கும். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட பலகாரத்துக்கு. இப்போ ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு இப்படியே வச்சிடலாம். நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது டக்குன்னு வெந்துடும், டைம் எல்லாம் எடுக்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடாகட்டும். இப்போ வேறு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திட்டேன். இப்போ அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கலரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலர் ஆகிற டைமில் ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக அந்த கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையுமே நம்ம வணக்கி நல்லா விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். அதோட பச்சை வாசனையெல்லாம் மாறணும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திட்டேன். இப்போது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திட்டேன். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திட்டு நம்ம வரமிளகு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த தேங்காய் துருவல் எல்லாத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு எல்லோயிஷ் இல்லைன்னா ஒரு கோல்டன் கலர் வர டைம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட தாளிப்பு தான் நம்மளுக்கு இந்த பலகாரத்துக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த ஃப்ரை பண்ணுறதுல நல்லா பக்குவம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது நம்மளோட ராகி பால்ஸ் இருக்கு இல்லையா, அதையே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான நம்ம சால்ட்டு சேர்த்திக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது மட்டும்தான் அந்த மாவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்தணும். நம்ம தாளிப்புக்கு இனியும் சால்ட்டு சேர்த்தில. அதனால் நீங்கள் கரெக்டாக அது பார்த்துக்கோங்க. இப்போ இதையே சால்ட்டெல்லாம் சேர்த்தி அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதையே சர்வ் பண்ண வேண்டியதாக
ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளோட இந்த பலகாரம். நீங்கள் இதை காலையில் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது ஒரு உணவாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா கோதுமை மாவை விட ராகி மாவு தான் டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம முடி கொட்டுறது, மைண்டு ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளோட உணவில் ராகி மாவு அடிக்கடி சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் வீடியோஸ் புதுசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி பண்ணிட்டு வரேன். டாடா, பாய்.